படம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். அருமையான ஒரு மனசை அழகாக காட்டியிருக்காரு. பார்க்காம காதல் மட்டும் கிடையாது, பார்க்காமே வாழலாங்கிற விஷயத்தையும் மிக அருமையாக சொல்லியிருக்காரு. உயிரே இல்லாத ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்குற மாதிரி அழகாக எடுத்திருக்காரு. இயக்குனர் மிக அருமையாக படத்தை பண்ணியிருக்காங்க. கதை சூப்பராக இருக்குங்க. இப்போ எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப ஃபீல் ஆகுது. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. அவ்வளோ அருமையான அழுத்தமான காதல் கதை அது. மேடம் ஸ்டாப் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ மேடம் மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் நாடி ஏய் ஏய் நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு. படத்துல மெசேஜ் என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? படம் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட்டு, ரொம்ப டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணியிருக்க டேரக்டரு. நல்ல படம் தான். பார்க்க எல்லாருமே ஒரு டைம் பார்க்கணும் இந்த படத்தை. பார்த்தோம்னா ஒரு ஃபீல் வரும். கடைசியில் ஒரு வார்த்தை போடுறாங்க, நம்மளை விட்டு போனாலும் இறந்த உயிர்கள்லாம் நம்ம கூட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம். அது நல்லா இருக்கு. அதுதான் நான் அந்த கதையோட கருவே அதுதான். அது நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சோசியல் சமூக ஒரு அக்கறை, ஒரு முழுக்க முழுக்க கற்பனை, ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வை வந்து தத்ரூபமாக வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. நல்லா இசை, நடிப்பு பரவாயில்ல. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. அதனால் சில விஷயங்கள் இருந்தாலும் நல்ல படம் தான். எல்லோரும் ஒரு டைம் பார்க்கணும் இந்த படத்தை. பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். நான் வேணாண்ணா, கேமரா பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கணும். எனக்கு எதுவுமே தெரிலண்ணா. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். படத்தில் எனக்கு வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஃபீல் குட் மூவி, எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப பயம் கொடுத்துற மாதிரி மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. எல்லாமே நல்லா இருந்துச்சு, போரிங்காக இல்லை. எல்லா படம் சீக்கிரமாக பார்த்து இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு, சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. படம் நல்லா இருந்துச்சு. அதாவது மெசேஜ்லாம் எனக்கு தெரியலண்ணா. படிடா, ஒழுங்கா படிடா. ஆனால் படம் நல்லா இருந்துச்சுண்ணா. 7 கொடுப்பேண்ணா. ஹீரோயின்காக 7 கொடுப்பேன். படம் எப்படி இருக்கு மேம்? நீங்கள் பார்த்துட்டு வந்துருக்கீங்க ஃபேன்ஸ். நானே நடித்த படம் என்கிட்ட கேட்குறீங்க. ஆடியன்ஸோட பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் குட் இதாக இருந்தது. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது படம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கதை அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆடியன்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த சீன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நிறைய சீன்ஸில் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் லைக் நான் வந்து ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். என் படத்தை நான் என்ன சொல்றது தெரியல. எனக்கு ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியன்ஸ் நிறைய இடத்துல என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நிறைய கிளாப் பண்ணாங்க. கிளைமேக்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படம் வந்துட்டு ப்ரெசன்ட் மீடியா ஆல்ரெடி நிறைய சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆடியன்ஸும் வந்துட்டு அதை வந்துட்டு அப்படியே ப்ரெசன்ட் மீடியா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே வந்துட்டு ஆடியன்ஸ்டையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம். எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ.